Hello, welcome to my channel. So இன்னைக்கு வந்து நம்ம கோட் லைஃப் உடைய மூவி பத்தி இது ரிவ்யூன்னு இல்லாம அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த பேக்ரவுண்ட்ல என்ன நல்லா இருந்திருக்கு இத பத்தி ஒரு சின்ன விஷயம் பேசிட்டு நான் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். மலையாள படம் தியேட்டர்ல போய் பார்க்கறது வந்து ரொம்ப சூஸ் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ சிலது பெஸ்ட்டாக இருக்கிறது பார்ப்போம். ஸோ அந்த வரிசையில் கோட் லைஃப் கண்டிப்பாக ஆடு ஜீவிதம் படம் வந்து வந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்றது யோசிச்சு வச்சுருந்தோம் யூஎஸில். இப்போ நான் வந்து ஜார்ஜியா இடத்துல இருக்கேன். ஸோ எல்லா படமும் ரொம்ப நாள்லாம் ஓடாது. சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு ரிலீஸ் ஆகிட்டு ஒரே வீக்கெண்டில் தியேட்டரை விட்டு தூக்குற படங்கள் நிறையா இருக்குது. ஸோ அந்த வரிசையில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ டேஸாக இங்கே ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை ரீசண்டாக எனக்கு ஆக்சுவலி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா நம்ம ஓரளவுக்கு இதோட பேக்ரவுண்ட் தெரியும், என்ன மாதிரியான ஸ்டோரி அப்படின்னு ஃபுல்லாக தெரியலனாலும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா 21+ தான் வந்து பார்க்கணுங்கிற மாதிரி டிஸ்க்ளைமர் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது ஐயோ டிஷ்யூ பேப்பர் வந்து நனைஞ்சி தான் போதா, அழுதுகிட்டே தான் படம் பார்க்க போகிறோமா அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் போனேன். யூஸ்வலாக வந்து நம்ம ரொம்ப சோகமான படத்தை வந்து தியேட்டரில் போய் அழுது பார்க்கணுமான்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணும்ல. அந்த மாதிரி எனக்கும் தோணுச்சு. ஓகே, காசை கொடுத்து போய் அழ போகிறோம் அப்படின்ட்டு. சரி, போயாச்சு, படம் பார்த்தோம். ஸோ ஃப்ராங்காக சொல்லணுன்னா ரொம்பவும் டார்ச்சரோடு வந்து உட்காந்து அழுது நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தோமான்னு கேட்டால் அப்படியே இல்லை. ஸோ இது வந்து மேனேஜபிள். அவர் கோத்ரூ பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வஸ்டான திங்காக இருந்தாலும் படத்தில் பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு அந்த இம்பேக்ட் இருந்ததா அப்படிங்கிறது வந்து, அதாவது அவர் ஒரிஜினல் கேரக்டரை யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து வாட் அண்ட் ஆல் ஹி ஹஸ் கான் த்ரூ, எப்படி வந்து ஒரு போய் மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு கண்டிப்பாக பரிதாபப்படக்கூடிய ஒரு திங்கை வந்து நம்ம யோசித்து பார்க்குற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்க்கலாம். இது வந்து 2008 பார்த்தீங்கன்னா படத்தை வந்து டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. 2008 அரௌண்ட் 2024 படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா, ஸோ இவங்க மனசில் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு அதை பற்றி கோத்ரூ பண்ணி அதை ஆராய்ந்து அதை பற்றி எப்படிலாம், ஏன்னா பல சுச்சுவேஷன்னால இது டிலே ஆகிட்டே வந்திருக்கு. இதுக்கு நடுவில் கோவிடு. ஸோ பிருத்திவிராஜ் இன்டர்வியூஸ்லலாம் பலது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ அதை வந்து விடாமல் இவங்க வந்து இத்தனை வருஷம் ஆனாலும் அதை முடித்து ரிலீஸ் பண்ணது வந்து பெரிய விஷயம். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இட். ஸோ டைரக்டர் வந்து பிளெஸ்ஸி. ஸோ நிறைய படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ் இதெல்லாம் எடுத்திருக்காரு, நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு ஃபேமஸான டைரக்டர். அண்டு நமக்கு தெரிஞ்ச பிருத்திவிராஜ். ஸோ இவங்க தான் மெயின் அந்த டைரக்ஷன். அண்ட் ஹைலைட் வந்து என்ன சொல்லுவேன்னா நான் மியூசிக் தான். இந்த படத்தில் மியூசிக் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பிக்சரில் பார்க்குறதோட உணர்றது வந்து அந்த மியூசிக் உணர வைக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து நான் வார்த்தைகள் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல. நிறையா அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு பின்னாடி பேசுகிறது மியூசிக் தான் பேசுது பல இடத்துல. ஸோ வேறு லெவலுக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் இருக்குது. அதுவும் ஒரு மெயின் காரணம் இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரு ஒரு 2 பாட்டு வந்து உங்களுக்கு திருப்பி வந்துட்டே இருக்கும். அந்த ரஹ்மானே பாட்டும், அதுக்கப்புறம் அமலா பால் வர சீன்ஸ் வர ஒரு பாட்டு வந்து சின்மயி பாடியிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. லைக் ஏஆர் ரஹ்மான் இசையில் சின்மயி வந்து இந்த பாட்டு ஒரு 2-3 பாட்டு வருது விட்டா. அதில் செம்மையாக பண்ணியிருக்காங்க சின்மயி. அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள். அப்புறம் ஏஆர் ரஹ்மானுடைய ரியல் ஒரு இந்த ரஹ்மானே பாட்டில் வந்து அவரே அந்த லொக்கேஷனுக்கு போய் பார்த்துருக்கிற அந்த சாங்கை போய் பார்த்துருப்பீங்க. ஸோ அவருக்கு எவ்வளோ ஈடுபாடு அந்த படத்துலையும் அந்த பாட்லேயும் இருந்ததுன்னா, அவர் லொக்கேஷனில் போயிட்டு ஹேஸ் டு சீ தட் லைவாக அந்த மாதிரி அந்த டெசர்ட்டில் எப்படி வந்து அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனை வந்து அவர் வந்து ஒரு மியூசிக் வழியாக நமக்கு அந்த ஃபீலிங்கை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது, அவர் போய் அதை உணர்ந்து அந்த மியூசிக்கை போட்டிருக்காருங்கிறதும், அதை நேரில் போய் அதை பார்த்து என்ஜாய் பண்ணி அதை ஃபீல் பண்ணுறதுக்கு போயிருக்காங்கன்றதும் நமக்கு வந்து அதோட ஈடுபாடு வந்து நமக்கு நல்லா தெரியுது. ஸோ அவர் எப்போதும் இதெல்லாம் பண்ண மாட்டார். ஸோ இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஹைலைட் பண்ணி நம்ம சொல்கிற விஷயம்.
ஸோ பிருத்திவிராஜ் கேரக்டரில் ஒரிஜினலாக ஒருத்தர் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை நினைக்கும் போது வா அப்பா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது ஒருத்தருடைய கதை இல்லை, இந்த மாதிரி பல பேர் இந்த மாதிரி போய் நம்ம காமெடியாக படத்தில் பார்த்துருப்போம், போயிட்டு இவங்க போய் ஒட்டகம் ஓட்டுறாங்க, ஆடு மேய்க்கிறாங்க அந்த மாதிரி. பட் ஒரிஜினலாகவே இந்த மாதிரி பல பேர் வந்து கல்ஃப்னு சொல்லிட்டு, அதுவும் கேரளாலேருந்து போனவங்க இத்தனை பேர் இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த படம் கொஞ்சம் வெளியில் காமிச்சிருக்கு. இதில் என்னன்னா, அந்த ஒரிஜினல் ஆள் யார் போனாரோ அவரோட இன்டர்வியூ பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் படத்தில் காமிச்சது ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜான ஒரு டார்ச்சர் தான் காமிச்சிருக்கா மாதிரியும், அவர் அதோடைய இன்னொரு 80-90% அதிகமாக அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கேட்கும்போது தான் இன்னும் அப்படியே பக்குன்னு இருக்கு. அப்போனா படம் பார்க்கும்போதே எப்படி வந்து இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு மனுஷங்க போய் மாட்டிப்பாங்களா, எவ்வளோ விவரமாக இருப்போமே இந்தியன்ஸு, ஜென்ரிக்காக அப்படி தான் எல்லாருக்கும் தாட் இருக்கும். பட் லாங்குவேஜ் தெரியாத இடத்துல எத்தனையோ பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்களே, எப்படி இவங்க போய் மாட்டினாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த டைமில் அப்படி தான் இருந்திருக்காங்களா, லைக் கொஞ்சம் அறியாமை அதிகமாக எக்ஸ்போஷர் இல்லாத டைமில் 90s வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத நினச்சிட்டு தான் இதை வந்து நம்ம ஆறுதல் பண்ணிக்க முடியும். எப்படி ஆனால் அதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்கங்கிறது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் எல்லாருக்குமே. கதையாக பார்த்தோம், ஃபேண்டசி ஃபிக்ஷன் அப்படின்னா வேறு, ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு எடுத்திருக்காங்க. இதில் ஒரு நாவலும் எழுதியிருக்காங்க. ஸோ பென்யாமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல், அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த நாவலுக்குமே அவார்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து மியூசிக் அண்டு டைரக்ஷன் அண்டு ரொம்பவே மெனக்கட்டிருக்கிற பிருத்திவிராஜ். ஸோ அவர் வந்து பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹீரோஸ் ஜென்ரலாக பண்ணுவாங்க, பட் இது இவ்வளோ வருஷம் டிலே ஆகிருக்கு. அதில் கன்சிஸ்டண்ட்டாக அவர் ஸ்டிக் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 98 kgலேருந்து 67 kg, 98 kg வந்து ஒரிஜினல் கேரக்டருக்காக வெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து 67க்கு குறைச்சி, ஸோ நிஜமாவே ஒரு டெசர்ட்டில் ஃபுட் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அதை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்து காமிச்சிருக்காரு பிருத்திவிராஜ். அவருடைய டெடிகேஷன் வேறு லெவல். அதில் அவர் சொன்ன சில விஷயம்லாம் பாருங்களேன், எல்லாருக்கும் படம் எடுக்கும் போது பிரேக் விட்டு சாப்பிட போகும்போது, அவர் வந்து ஷூட்டிங் எடுக்கும் போதும் சரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சாப்பாடுனா பட்னியாக கிடந்தாராம். லிட்ரலி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடோ இல்லை அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு 78 hours 90 hours வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு அவங்க வந்து இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ நடிப்புங்கிறது ஈஸி கிடையாது. ஸோ அதில் இந்த மாதிரி வேறு லெவல் டெடிகேஷனோட பிருத்திவிராஜ் பண்ணியிருக்கிறதுக்கு அவருக்கு வந்து பெரிய பாராட்டு அந்த விஷயத்தில். ஸோ இந்த மாதிரி பல விஷயம், அதாவது மியூசிக்கு, டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே அண்டு ஒவ்வொரு ஷார்ட்டும் அந்த டெசர்ட்டில் போய் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி அதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அந்த படம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்டாக வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் கேரளாவில் அப்படியே பச்சை பசேன்னு கலர்ஃபுல்லாக அப்படியே நமக்கு கண்ணுக்கு ட்ரீட்டும் மியூசிக்கும் வேறு லெவலுக்கு. அது இந்த சைடில் அமலாபாலோட சீன், இவங்க லைஃப் இன் கேரளாவில் வந்து அப்பப்போ வரும். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி, நேச்சர்ஸ், காட்ஸ் நேச்சர் இந்த இடத்துல இருந்து அவர் ஒரு டெசர்ட்டில், ஓ மை காட், அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அதை வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து அப்படியே பக்குன்ட்டு ஒரு ஃபீலிங் ஒன்று உள்ளே வரும். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். படத்தை கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸோ சின்ன பசங்களாம் பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக, அதாவது ஃபஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் சின்ன பசங்க இப்போவே பார்க்கணுங்கிறது இல்லை, சிலது புரியவும் செய்யாது. ஸோ இமோஷ்னலி இது வந்து மெச்சூர் பீப்புள்னால தான் புரிஞ்சிக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக பெரியவங்களுக்கான படம் தான் இது. கோட் லைஃப்பை போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதோட பாட்டு, மியூசிக்கு இதெல்லாம் வந்து வேறு லெவலுக்கு இருக்குது ஏஆர் ரஹ்மானோட இது. ஸோ நான் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் அண்ட் பாய்.